Hello students, welcome to grammar class. In the previous video, we saw how we have changed the active voice into passive voice in simple past tense, past continuous tense and past perfect tense. In part 4 video, we are going to learn how to change from active voice to passive voice in simple future tense and future perfect tense. List of tenses where passive voice formation not applicable and conversion table with an example. Let us move on to the class students. Future tense. In that first one, simple future tense, active voice and passive voice. Active voiceல பார்த்தீங்கன்னா இந்த verb என்னென்ன இருக்குன்னா will இல்லைனா shall. will எதுக்கு யூஸ் பண்ணால் they youக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி shall பார்த்தீங்கன்னா I இல்லைனா weக்கு யூஸ் பண்ணும். ப்ளஸ் த V1 verb தான் இருக்கும். யூஸ்வலாக ஆக்டிவ் வாய்ஸில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு verb 1 தான் இருக்கும். இது இந்த வேர்போட ஆக்டிவ் வாய்ஸோட verb. அதே நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றோம்னா will or shall. அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் ஏற்றப்பட தான் நம்ம ஆரில் ஆப்ஜெக்ட் ஏற்றப்பட தான் நம்ம வில்லும் ஷேலும் எழுதுவோம். ப்ளஸ் என்ன ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஏன்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து எல்லா பாசிவ் சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வேர்ப் 3 தான் வரும். தட் இஸ் அ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அது சேஞ்சே கிடையாது. எல்லா டென்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தாலும் சரி, இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை சிம்பிள் பாஸ்ட் பார்த்தாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தாலும் சரி, ஈவன் ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தாலும் கூட நமக்கு லாஸ்ட் என்ன வரும்னா V3 ஃபார்ம் தான் வரும். Students, let us see the pattern how is in the active voice and passive voice. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா subject will or shall plus V1 verb plus object. will shall plus V1ன்றது நமக்கு verb தான். இப்போ வந்து நம்ம எப்படி passive voice மாற்றணும்னா subject வந்து லாஸ்ட்லேயும் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்லேயும். அப்போ ஆப்ஜெக்ட் எடுத்து எழுதிடுறோம். will or shall வரும். அது வந்து ப்ளஸ் அக்கார்டிங் டு த ஆப்ஜெக்ட் பற்றி. அப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்கிறோம்? பி ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஏற்கனவே பேட்டர்னில் இருக்குது பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இங்கே V1 வேர்ப் இருக்கும். இங்கே நம்ம என்ன எழுதுகிறோம்? V3 எழுதுகிறோம். தட் இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆஃப்டர் த வேர்ப் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா பை ஆட் பண்ணோம். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. இங்கே நம்ம லாஸ்ட்டில் எழுதுகிறோம். Now we'll see the examples. First one, he will buy a car. He is a subject, will buy is a verb, a car is a object. So he will buy a car ன்றது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்ட் வந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் எ கார். இப்போ கார் எழுதியாச்சு. இங்கே வில் இருக்குது. ஏன்னா சிங்குலர் ப்ளூரல்னாலும் அக்கார்டிங் டு த வேர்ப் நம்ம சப்ஜெக்ட் பார்த்து தான் நம்ம வேர்ப் எழுதுவோம். இங்கே வில் இருக்குன்னா அதே வில் தான் வரும். ஏன்னா கார்ன்றது இதுதான் ஐயோ வியோ கிடையாது. அதனால் நம்ம வில் எழுதியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன எழுதிக்கிறோம்? பி ஆட் பண்ணோம். ஸோ பி எழுதியாச்சு. பைன்றது V1 verb இல்லையா? அப்போ நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படின்னா V1 வந்து பை, செகண்ட் ஃபார்ம் பார்த்தாலும் பாட்டு, தேர்ட் ஃபார்ம் ஆனாலும் பாட்டு தான் வரும். ஸோ இது V3 ஃபார்ம். ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை ஆட் பண்ணணும். அப்புறம் இங்கே என்ன லாஸ்ட்டு சப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீ இருக்குது ப்ரோனவுன். அப்போ பாசிவ் வாய்ஸில் எப்படி எழுதுவோம்னா ஹிம்னு எழுதுவோம். ஸோ இங்கே ஹிம்னு எழுதியாச்சு. எ கார் வில் பி பாட் பை ஹிம். இது வந்து நமக்கு பாசிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா I shall solve the problem. ஸோ ஐயின் போது நமக்கு என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? ஷேல். ஸோ ஐன்றது சப்ஜெக்ட்டு, ஷேல் சால்வ் த வந்து வேர்பு, த ப்ராப்ளம்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ் நமக்கு. த ஐ ஷேல் சால்வ் த ப்ராப்ளம். நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம். சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் த ப்ராப்ளம். அப்போ ப்ராப்ளம் எழுதியாச்சு. இங்கே ப்ராப்ளம்ன்றது அப்போ என்ன பண்ணுவோம்? ஐயோ வியோ கிடையாது. அதனால் என்ன எழுதிக்கும்? வில் ப்ளஸ் என்ன ஆட் பண்ணால் பி எழுதணும். சால்வு வந்து V1 வர்பு, V2 வந்து சால்வ்டு, தேர்ட் ஃபார்ம் வந்து சால்வ்டு தான் வரும் V3. அப்புறம் ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை. அப்புறம் சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஐ, ப்ரோனவுன் ஐ வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இருந்தால் பாசிவ் வாய்ஸில் மீன் மாறும். அப்போ இங்கே மீன் எழுதியாச்சு. த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை மீ இஸ் அ பாசிவ் வாய்ஸ். செகண்ட் ஒன், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்ப் என்னென்ன இருக்குன்னா will or shall ப்ளஸ் have வரும் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கும். அதே எப்படி இந்த ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா will or shall வரும் ப்ளஸ் have ப்ளஸ் being. ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்னா being ஆட் பண்ணோம் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான். இங்கேயும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரும், அங்கேயும் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரும். Let us see the pattern how is in the active voice and in the passive voice எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு will or shall வரும் ப்ளஸ் have ப்ளஸ் V3 ஃபார்ம் வேர்ப். ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னால V3 ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். இது எப்படி நம்ம பாசிவ் வாய்ஸ் மாற்றினா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட். அப்போ ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் ஆப்ஜெக்ட் எழுதியாச்சு. அப்புறம் will or shall எழுதுவோம் ப்ளஸ் have எழுதுகிறோம்
plus being. ஏன்னா perfect tense இல்லையா, present perfect tenseனாலும் being எழுதுவோம், past perfect tenseனாலும் being எழுதுவோம், அதே மாதிரி future perfect tenseனாலும் being தான் எழுதுவோம், plus third form of verb. ஏற்கனவே இங்கேயும் third form of verb இருக்கும், அதே third form தான் இங்கேயும் எழுதுவோம். plus என்ன எழுதணும், யூஸ்வலாக ஆஃப்டர் த verb என்ன ஆட் பண்ணோன்னா by, அப்புறம் லாஸ்ட்டில் என்ன எழுதணும், subject. இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறத நம்ம லாஸ்ட்டில் எழுதுகிறோம். Students, now see the examples. First one, Vijay will have washed a shirt. விஜய்ன்றது நமக்கு இங்கே சப்ஜெக்ட், will have washedன்றது verb, ஷர்ட்ன்றது ஆப்ஜெக்ட். விஜய் will have washed a shirt. அப்போ இது வந்து என்ன சென்டென்ஸு நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இது வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், பாசிவ் வாய்ஸ். அப்போ சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆப்ஜெக்ட்ன்றது என்ன ஷர்ட், அப்போ ஷர்ட் எழுதியாச்சு. will have ஆல்ரெடி இருக்கும், இங்கே பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கணும், being. ஏற்கனவே இது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb இருக்கும், அதே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் இங்கே எழுதுவோம், வாஷ்டு. ஆஃப்டர் த verb என்ன ஆட் பண்ணால் பை ஆட் பண்ணுறோம். இப்போ சப்ஜெக்ட் எழுதணும் லாஸ்ட்டில். இங்கே பேர் இருக்கனால நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். ஆக்டிவ் வாய்ஸில் நேமாக தான் இருக்கும், பாசிவ் வாய்ஸில் நேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே விஜய்னு எழுதியாச்சு. A shirt will have been washed by Vijay. அப்போ இது பாசிவ் சென்டென்ஸ். அகெயின் எக்ஸாம்பிள், they will have won the match. தேன்றது நமக்கு இங்கே சப்ஜெக்ட், will have wonன்றது verb, the matchன்றது ஆப்ஜெக்ட். ஸோ they will have won the matchன்றது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இதை நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எழுதணும். ஆப்ஜெக்ட் என்னென்னா மேட்ச். அப்போ மேட்ச் எழுதியாச்சு. will have ஏற்கனவே எழுதணும், ஏன்னா இங்கே IOVO கிடையாது, அதனால் will எழுதியிருக்கோம். ஏற்கனவே have தான் இருக்கும், அதே have தான் எழுதணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் நம்ம பீன் எழுதிருக்கிறோம். ஏற்கனவே இங்கே V3 ஃபார்ம் வந்து 1 தான் இருக்குது, அதே V3 தான் இங்கேயே 1 எழுதுவோம். ஆஃப்டர் த verb நம்ம ஆட் பண்ணுறதுன்னா பை, அப்புறம் சப்ஜெக்ட் லாஸ்ட்டில் எழுதணும். இங்கே சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோனோன் இருக்குது தே. ஆக்டிவ் வாய்ஸில் அதை பாசிவ் வாய்ஸில் எப்படி மாற்றணும்னா தெம்முன்னு மாற்றுவோம். ஸோ த மேட்ச் வில் ஹாவ் பீன் ஒன் பை தெம். ஸோ திஸ் இஸ் யுவர் பாசிவ் வாய்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், there is no passive voice formation for these tenses. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்சஸ்க்கு வந்து நமக்கு வந்து பாசிவ் வாய்ஸே இருக்காது, ஒன்லி ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கும். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு இந்த டென்ஸுக்கு நம்ம மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், செகண்ட் ஒன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தேர்ட் ஒன் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இந்த 4 டென்சஸ்க்கும் நமக்கு வந்து பாசிவ் வாய்ஸே இருக்காது, ஒன்லி ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் conversion table. It is nothing but just we recalling back all the tenses in active voice and the passive voice, how we are changing the verb from active voice to passive voice. For a better understanding only, I have written it in a simple tabular form. First one, students, simple present tense. அதில் பார்த்தீங்கன்னா active voice எப்படி இருக்குன்னா V1 verb, VS verb or VES verb. All are same V1 verb only. There is no changes. The VS or VES means I will write according to the subject only. We write VS or VES. Now how we are changing this verb in the passive voice, you see. Am is used for I. Is used for he, she, it எல்லாம் வந்ததுன்னா நம்ம நேம் எல்லாம் வந்ததுன்னா is யூஸ் பண்ணுவோம். R is for the plural person according to the subject. Plus we are adding what? V3 verb. V3 verb means from V1 verb we are changing into V3 verb, nothing but past participle. Next one, simple past tense. In that what we have verb V2 verb means nothing but past verb. For example, write, wrote will come. Eat, ate. Sing, sang. Like that we will write the V2 verb. So when this V2 verb how is being changed into the passive voice means you see was or were. Was for the singular person and were for the plural person plus V3 verb. That is V2 verb will be changed into V3 verb. Third one, students, simple future tense. Will or shall plus V1 verb. Already I have given you before itself. I said will means will come for they, you will come. I and we will write shall plus V1 verb. Nothing but the V1 verb means present verb only. How we are changing this verb in the passive voice means you can see will or shall plus what we are adding. Since it's a future tense, we are adding be plus V3 form verb. This V1 will be changed into V3 form, that is nothing but past participle. Continuous tense, children. In that first one, present continuous tense, in active voice the verb you see, am is used for I, is used for he, she, it and name, and are is used for plural subject plus verb having ing. How we are going to change this verb in the passive voice you see, am is used again for I only will use, is used for name, she, it, and if it comes means we'll write is.
and are for the plural subject plus being. Why you are writing being means here, since it's a continuous tense, we are writing being plus third form of verb, that is nothing but past participle. Next one, past continuous tense. Was or were. Was for the singular person and were for the plural person plus verb having ing. This one, how we are changing this verb in the passive voice, you see, was or were, according to the subject we are going to write, plus being. Since it is a continuous tense, we are adding being plus third form of verb. Next one, students, future continuous tense. Will or shall plus be plus verb having ing. In active voice, we have the verb format, but in the passive voice, we cannot change this verb in the passive voice because already I have given you in certain tenses, we cannot change or we cannot form the passive voice. In that one case only, future continuous tense. Next one, perfect tense. In that first one, present perfect tense. In active voice, how the verb is there means has we'll use for he, she, it and name, and have for the plural, and for I we'll write only have plus third form of verb. How we are changing this verb in the passive voice, you see, again has or have plus being. Since it is a perfect tense, we are writing being. Already it will be here V3 form only. The same thing only we are going to write V3 form verb. Next one, past perfect tense. In active voice, you can see the verb how it is had plus V3. Had will come for singular, plural, we write only had plus V3 form verb. How we are changing this verb in the passive voice, you see, had plus being. Already we said in the perfect tense, we'll write only being. So same being plus third form of verb. Already what is here? The same third form of verb only you are going to write. Last one, students, future perfect tense. In active voice, how the verb is there means, you see, will or shall plus have plus third form of verb. How we are going to change this verb in the passive voice means, you see, will or shall plus have plus being. Since it is a perfect tense, already we see in the present perfect tense also what we are written being. In the past perfect tense also we are written being, and in the future also same being plus third form of verb. Already will be here third form of verb, same thing only we are going to write. Students, before we saw the tabular form, now we are going to see with example. First one, simple present tense. In that you see the first one, she watches a movie. She is a subject, watches is a verb, a movie is the object. So this sentence is active voice. Now how we are going to change this sentence into passive voice means we have to interchange the subject and the object. Now first you have to take the object and write a movie. So we have written a movie. Movie is a singular, so we are writing is, moreover it is a present tense, so we are writing is, and we have to write the third form of the verb, that is here watches. Second form is watched, and third form also watched. Then after the verb we have to add by. Now we have written the by also. Then now you have to write the last, the subject. Subject is what here? She. She is a pronoun in the active voice. Now how we are going to change means in the passive voice, her it will be changed. So a movie is watched by her. This sentence is passive voice. Second one, simple past tense. She watched a movie. She is a subject, watched is a verb too, a movie is an object. So this sentence is a active voice. If we have to change this one into a passive voice means you have to interchange the subject and the object. So first எடுத்து நம்ம என்ன எழுதுவோம், a movie. மூவின்றது சிங்குலர்னால அது இல்லாமல் இது பாஸ்ட் டென்ஸ்னால நம்ம என்ன போடுறோம், வாஷ். ஏற்கனவே வீட்டுமே வாஷ்னா தேர்ட் ஃபார்முமே வாஷ்டு தான். ஸோ வாஷ்ட் the third form. After the verb நம்ம ஆட் பண்ணுறது by, and last we have to write. ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, her என்னும்போது இங்கேயும் அதே her. A movie was watched by her is a passive voice. Third one, simple future tense. She is a subject, will watch is a verb, and a movie is a object. So she will watch a movie is a active voice. Now how we are going to change this sentence into passive voice? Now we have to interchange the subject to object. A movie. So a movie will be, will already போடுவோம். Be என்றது future tenseனால be. Third form of verb பார்த்தீங்கன்னா watch, watched, washed தான். So we have written the third form of watched. After the verb we have to add by. Already we said no, that pronoun she will be changed into her. So இங்கே her ன்னு எழுதியாச்சு. A movie will be watched by her is a passive voice. Fourth one, present continuous tense. She is watching a movie. She is a subject,
is watching a verb, a movie is the object. அப்போ இது என்னன்னா active voice. இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா passive voiceனா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா a movie. a movie எழுதியாச்சு. மூவி இஸ் சிங்குலர்னால இஸ் எழுதியாச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கண்டினியூஸ் டென்ஸ்னால் நம்ம ஆட் பண்ணணும் பீயிங். அது இல்லாமல் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எழுதணும் இல்லையா. ரூட் வேர்ப் பார்த்தீங்கன்னா வாட்ச் தான். ரூட் வேர்ப் வந்து V1. இப்போ அது பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ்டு. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபல்னா வாஷ்டு தான். அதே வாஷ்டு தான் இங்கேயும் வரும். ஆஃப்டர் த வேர்ப் நம்ம என்ன எழுதுறோம்னா பை போடுவோம். ஆஃப்டர் தட் யூ ட்ரை த சப்ஜெக்ட். அங்கே ஷீ ஏற்கனவே ப்ரோனோனாக இருக்குது. அது எப்படி மாறுதுன்னா ஹர்ரா மாறும் பாசிவ் வாய்ஸில். A movie is being watched by her is a passive voice. Fifth one, past continuous tense. She was watching a movie. She is a subject. Was watching is verb. A movie is the object. So this sentence is an active voice. இப்போ நம்ம எப்படி இதை வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எழுதணும் ஆப்ஜெக்ட் எழுதணும். இப்போ ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அ மூவி. அப்போ எ மூவி எழுதியாச்சு. மூவி வந்து சிங்குலர்னால நம்ம வாஸ், அது இல்லாமல் இது பாஸ்ட் டென்ஸ்னால வாஸ் போட்டாச்சு. ப்ளஸ் இது கண்டினியூஸ் டென்ஸ்லேயே வாட்சிங்னால பீயிங் ஆட் பண்ணியாச்சு. அப்போ தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்ச் பார்த்தீங்கன்னா வாட்ச்டு தான். அது நமக்கு தேர்ட் ஃபார்ம். ஆஃப்டர் த வேர்ப் வாட் யூ டு ஆட்னா பை. அப்புறம் லாஸ்ட் லைன் ஆகுதுன்னா சப்ஜெக்ட். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ப்ரோனோன் ஷீயாக இருந்தால் பாசிவ் வாய்ஸில் எப்படி இருக்குன்னா ஹர்ராக இருக்கும். அப்போ எ மூவி வாஸ் பீயிங் வாட்ச்ட் பை ஹர் இஸ் அ பாசிவ் வாய்ஸ். Sixth one, present perfect tense. Now you see the sentence, she has watched a movie. She is a subject, has watched as a verb, a movie is an object. So this sentence is an active voice. நம்ம has எங்கே போட்டிருக்கணும், he she இட்டு போடும்போது நம்ம has எழுதுவோம் இல்லையா, நேம் இருந்தாலும் has. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே ஷீ இருக்கனால ஹேஸ் எழுதிக்கும். நான் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணால் ஆப்ஜெக்ட்டும் சப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மூவி. அப்போ மூவி சிங்குலர்னால நம்ம ஹேஸ் தான் போட்டிருக்கோம். சின்ஸ் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டென்ஸ்னால நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா பீயிங் ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இங்கே V3 வேர்ப் தான் இது இருக்கும். அதே V3 வேர்ப் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஆஃப்டர் த வேர்ப் என்ன ஆட் பண்ணால் பை. அது இல்லாமல் லாஸ்ட்டில் எழுதுனது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஷீ, இது ப்ரோனோன் ஷீலேயே ஆக்டிவ் வாய்ஸில், அது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது ஹர்ராம் ஆகுது. ஸோ இது சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா a movie has been watched by her is a passive voice. Seventh one, past perfect tense. She had watched a movie. She is a subject. Had watched is a verb. A movie is a object. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிக்கலாம் சிங்குலர் ப்ளூரல்னாலும் ஹேட் தான் வரும் இல்லையா அந்த பர்ஃபெக்ட் டென்ஸில். ஸோ நான் வாட் யூ டு டூ டு சேஞ்ச் த டு பாசிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மூவி, மூவி. ஏற்கனவே நம்ம சொல்லிக்கலாம் சிங்குலர் ப்ளூரல்னாலும் ஹேட் தான் வரும். சின்ஸ் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டென்ஸ் பீன் ஆட் பண்ணியாச்சு. தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இங்கேயே இருக்குது. அதே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம இங்கேயே எழுதுகிறோம் வாட்ச்டுன்னு. ஆஃப்டர் த வேர்ப் பை வரும். அதே மாதிரி லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா சப்ஜெக்ட் இங்கே ஷீயாக இருக்குது. அது பாசிவ் வாய்ஸில் ஹர்ராக மாறுது. அ மூவி ஹேட் பீன் வாட்ச்ட் பை ஹர் இஸ் அ பாசிவ் வாய்ஸ். Students, 8th one, future perfect tense. See the sentence, she will have watched a movie. She is a subject. Will have watched is a verb. A movie is a object. Now how you have to identify this sentence means this sentence is a future perfect tense or simple past tense or present continuous tense or like this way means you have to find and identify the verb. First then only you have to change this verb into passive voice. Now you see this sentence is what? She will have watched a movie. In active voice means it is more of will have watched. So it is a future perfect tense. Now how you have to change this sentence means into a passive voice means you have to interchange the subject and the object. Now you have to take and write first the object, a movie. So we are wrote here a movie. Already it is a singular will we are writing. It is not I or we to write shall. It is a movie only. So we are writing here will and already it will be here have the same have only we have to write in the future perfect tense. Since it's a perfect tense we are adding extra what being. Already we'll have the third form of verb only in the perfect tense. The same thing only we are going to write is watched. And after the verb we had to add by. So we have written the by and last you have to write what means the subject. Subject is what? She is here in the active voice. It's a pronoun. How it will be changed in the passive voice means it will be changed into her. A movie will have been watched by her is a passive sentence. Okay students, let us recap this part. How we have changed from active voice to passive voice in simple future tense and future perfect tense and also the conversion table. Students, so far we saw active voice and passive voice in statement sentence. In the next video, we will learn active voice and passive voice in interrogative sentence.
Thank you students for watching this video. Thank you.